இப்ப குரு பயிற்சி நடக்க இருக்கு. குரு பயிற்சினாவே நம்ம ஞாபகத்துக்கு வருவது ஆலங்குடி அப்படின்னு தான் நமக்கு ஞாபகம் வரும். பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம குருஸ்தலத்த நாடி போவோம். இந்த குருஸ்தலங்கள்லயே சப்த தலம் அப்படிங்கிற மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அனைத்து தெய்வங்களோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு தோஷம் இருந்தாலும் உங்களுக்கு கடுமையான காலமா இருக்கு. குரு பயிற்சியிலையும் குருவோட பார்வை எங்களுக்கு சரியா இல்ல அப்படின்னா இந்த ஒரு கோயிலுக்கு போங்க. அனைத்து தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அது எங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகத்திலேயே இல்லாத அதிசயமாக மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியருக்கும் தனித்தனி சன்னதிகளாக ஒரே இடத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தலம் இது. இந்த கோவில் பல அதிசயங்களை தன்னுள் கொண்டுள்ளது. எந்த கோவிலுக்கு போறீங்கனாலும் அங்குள்ள சிறப்புகளை அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா தான் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்ப நம்ம பாடல் பெற்ற ஸ்தலம்னு நம்ம தேவார தலங்களை சொல்லுவோம். மங்களாசாசனம் செய்வித்த தலங்கள்னு 108 திவ்ய தேசங்களை சொல்லுவோம். இந்த கோவில்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு. அதாவது திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர்னு இப்படி இவர்களால் பாடப்பெற்ற தேவார திருத்தலமாகவும் திருமங்கையாழ்வாரால மங்களாசாசனம் செய்வித்த 108 திவ்ய தேசங்கள்ல 3வது தலமாகவும் இருக்கக்கூடிய பிச்சாண்டார் கோவில், அதாவது திருச்சியில இருக்கக்கூடிய உத்தமர் கோவிலை தான் பார்க்க போறோம். சிவபெருமானோட 63 மூர்த்தங்களில் ஒன்றாகிய 29வது திருவிளையாடலான பிச்சாண்டார் திருக்கோலம் பூண்டது இங்குதான். குழந்தை இல்லாதவங்க கட்டாயம் இந்த கோயிலுக்கு போங்க. ஏன்னா பிள்ளை வரம் வேண்டி இங்கு வந்து வழிபட்ட தசரத மன்னருக்கு ஈசன் பிள்ளை வரம் தந்ததால தசரதன் உருவாக்கிய லிங்கம் இது. அதனால போனீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாசர் காலத்துல ஆஞ்சநேயர் வந்து இங்கு இந்த கோவில்ல பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இடது கால முன் வச்சு வலது கால பின்னாடி வச்சு சர்வ காரியத்தையும் ஜெயம் செய்வதால இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு வந்து ஜெய ஆஞ்சநேயர் என்ற பெயர் வந்தது. இந்த கோயில்ல ஆஞ்சநேயரை வேண்டுனீங்க அப்படின்னா சர்வ காரியமும் உங்களுக்கு ஜெயமாகும். அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரே ஆண்டுதோறும் இங்கு எழுந்தருளி இந்த கதம்ப தீர்த்தத்துல தீர்த்தம் சாதிக்கக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருக்கு. இது ஒரு விசேஷமான திருவிழாவாக இங்கு நடக்கும். கார்த்திகை தீப திருவிழாவின் போது இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா மூவருக்கும் 3 திசைகள்ல சொக்கப்பனை கொளுத்தப்பட்டு ஒன்றாக உலா வரக்கூடிய காட்சி இங்கு மட்டும்தான் நீங்க பார்க்கலாம். நம்மளால முடிஞ்சதை 4 உதவி மற்றவங்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 4 பேத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரிந்த 4 பேத்துக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. முதல்ல இந்த கோயிலோட தல வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈசனை போலவே பிரம்மதேவனுக்கும் 5 தலை இருந்தது. இதனால பிரம்மதேவனுக்கு ஆணவம் வந்தது. அதனால பிரம்மதேவனோட 5 தலைகள்ல ஒன்றை வந்து கிள்ளி எடுத்துறாரு சிவன். இதனால ஈசனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்துடுது. அந்த தோஷத்தோட பிரம்மதேவருடைய கபாலமும் அவரோட கையில அந்த மண்டை ஓடு அவர் கையோட ஒட்டி கொண்டது. அதனால ஈசனுக்கு படைக்கப்பட்ட அனைத்து உணவுமே அந்த கபாலமே எடுத்துக்குது. பசியால வாடுனாரு சிவனும். பிரம்மகத்தி தோஷங்கிறது ஈசனையே விட்டு வைக்காது. அதனால அந்த கபாலத்தையே யாசகம் வாங்கும் பாத்திரமாக ஏந்தி கொண்டு பிச்சாடனர் கோலத்துல பூலோகத்துல பல தலங்களுக்கு சிவன் போறாரு. அப்ப ஒரு நாள் இந்த தலத்துக்கு வந்தபோது திருமால் வந்து ஈசனின் பாத்திரத்துல உணவு அளிக்கும்படி திருமகள்கிட்ட சொல்றாங்க. திருமகளும் ஈசன் வைத்திருந்த கபாலத்துல உணவிட்டாள். அது பூரணமாக நிரம்பி ஈசனோட பசியை போக்கியது. அதனால தாயாருக்கு பேரு பார்த்தீங்கன்னா பூரணவல்லி அப்படின்னே பெயர். இந்த கோயில்ல தாயார் பூரணவல்லியாக இருக்கிறதுனால நம்ம இங்கே போய் நம்ம மகாலட்சுமியை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வத்துக்கும் உணவுக்கும் பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம். கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில சேர்ந்து வாழ்வதே உத்தமம். இவ்வாறு ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்பவர்களை உத்தமர் அப்படின்னு சொல்வாங்க. இங்கு மும்மூர்த்திகளும் தம்பதி சமேதராக இருப்பதால திருமங்கையாழ்வாரால இத்தலம் வந்து உத்தமர் கோவில் அப்படின்னு மங்களாசாசனம் செய்துள்ளார். பெருமாளுக்கு நேர் பின்புறத்துல சிவன் வந்து மேற்கு பார்த்தபடி லிங்க வடிவில் இருக்கிறாரு. இவர் வந்து பிச்சாடனராக உற்சவராக பிரகாரத்துல இருக்கிறாரு. இங்கு சிவகுரு தட்சிணாமூர்த்தி, விஷ்ணுகுரு வரதராஜர், குரு பிரம்மா, சக்தி குரு சௌந்தர்ய பார்வதி, ஞானகுரு சுப்பிரமணியர், தேவகுரு வியாழன், அசுரகுரு சுக்கராச்சாரியார் என 7 குரு சுவாமிகளும் குருவிற்குரிய இடங்கள்ல இருந்து அருள்வதால இத்தலம் வந்து சப்த குரு தலம் அப்படிங்கிற பெயர் பெறுகிறது. 7 குருவோட ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷமானது விலகும்.